வணக்கம் மக்களே! தினம் தினம் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம சேனலை இணைந்திருங்க. கூட்டணியில் மீண்டும் இணையும் டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா. அமித்ஷாவிடம் ஓகே சொன்ன எடப்பாடி பழனிசாமி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் நிலையில், கட்சியின் முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் நீக்கப்பட்டவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதற்காக 10 நாட்கள் காலக்கெடுவும் விதித்தார். இதையடுத்து அவரை கட்சியிலிருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து செங்கோட்டையன் திடீரென டெல்லிக்கு சென்று மத்திய அமைச்சர்களான அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்து பேசினார். செங்கோட்டையன் விதித்த காலக்கெடு முடிந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியும் அவசரமாக டெல்லி கிளம்பினார். டெல்லி சென்ற அவர் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணனை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். அதன் பின்னர் இரவு நேரத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முக்கிய தலைவர்கள் உடன் இருந்தனர். அமித்ஷாவின் இல்லத்திலேயே இரவு விருந்தும் நடைபெற்றது. இந்த சந்திப்பிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தனது முகத்தை கைக்குட்டையால் மறைத்துக்கொண்டு வெளியே வந்ததால் அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு யூகங்கள் எழுந்தன. இதனைத் தொடர்ந்து அவர் தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் அமித்ஷாவுடனான சந்திப்பு புகைப்படங்களை பதிவிட்டு முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்தார். இருப்பினும் இந்த சந்திப்பின் உண்மையான காரணம் குறித்து பல்வேறு தகவல்கள் பரவி வருகின்றன. அதாவது அமைச்சர்கள் துரைமுருகன், கே.என். நேரு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி ஆகியோர் மீதான அமலாக்கத்துறை வழக்குகளை தேர்தலுக்கு முன்னால் விரைவாக விசாரிக்க உத்தரவிடுமாறு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது.